பற்றி சொல்ல போகிறார். இடையில் மணல்மேடு அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் பொங்கல் திருவிழா 10 நாள் சிறப்பாக நடைபெற்று இன்று மஞ்சள் நீர் விளையாட்டு முடிந்து ஆத்தா அவர்கள் அருள்பாலித்து 10 கையுடன் பத்திரகாளி நமது ஊரில் இருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த பெருமை. அந்த பெருமையை உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் அந்த அருளை பெற்று ஆத்தாவில் உள்ள அருளை பெறுமாறு உங்களை அன்புடன் வருக வருக என்ற அடுத்த ஆண்டிற்குள் இன்னும் பல லட்சம் பேர் ஆத்தாளை வணங்கி அருள் பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ மணல்மேடு பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழாவில் அனைத்துவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை நடத்திய அனைவருக்கும் மிக மனமார்ந்த நன்றி. பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த அம்மன். ஏதாச்சும் உங்களுக்கு வேண்டுதலை இருந்தது, ஏதாச்சும் நிறைவேறாத காரியங்கள் இருந்ததுன்னா இங்கே ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வருஷம் வந்துட்டு போங்க. உங்களுக்கு எல்லா ஆத்தா உங்களுக்கு எல்லா அருள் புரிவா. மிக்க நன்றி. பெருமக்கள் அனைவருக்கும் அருள்மிகு பத்திரகாளி அம்மன் கோயில் மணல்மேடு அவல்பூந்துறை கிராமத்திலும் துயம்பூந்துறை கிராமத்திற்கும் உட்பட்ட இடத்துல இந்த கோயில் இருக்குது. சுமார் 75 ஆண்டு 1945ஆம் ஆண்டுக்கு முன் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு முன் இந்த கோயில் நிறுவப்பட்டது எங்கள் முன்னோர்களால். இக்கோயிலால் பலரும் தங்கள் வேண்டுதல்களை வேண்டி தங்கள் தேவையானதை அருள் மூலம் பெற்று சுகமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. பொதுமக்களுக்கும் பூந்துறை நாடு எரப்பம்பாளையம் மணியம்பாளையம் இடையில் அமைந்துள்ள மணல்மேட்டில் உள்ள பத்திரகாளி அம்மன் கோவில் பக்த கோடி மக்கள், நிர்வாகத்தினர், பூசாரிகள், மாமன்கார், மச்சான்மார், பங்காளிகள் அனைவரின் சார்பாகவும் ஒரு நன்றி. நாங்கள் இந்த பத்திரகாளி அம்மன் வம்சவழியினர் என்பதால் ஆண்டுதோறும் வருடத்துக்கு ஒரு முறை ஆனி மாதம் திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா ஆரம்பித்தால் 7 நாட்கள் சாட்டுதலுடன் அனைத்து குடும்பத்தினரும் பக்தியுடனும் பூசாரிமார்கள் மிக சிறப்பான பக்தியுடனும் அந்த திருவிழாவை நடத்தி 7 நாட்கள் பொங்கல் முடிந்து தீர்த்தத்துக்கு செல்லுதல், குண்டமரங்குதல், அலகு குத்துதல் அனைத்து முறைகளும் சிறப்பாக செய்து பொங்கல் பூசை முடித்து 8வது நாள் மறுநாளானது மஞ்சள் நீராட்டு விழாவுடன் மிக சிறப்பாக ஆத்தாவுக்கு நன்றி சொல்லி நாங்கள் இந்த திருவிழாவை வருடந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழாவின் ஒரு சிறப்பு என்ன என்றால் பத்திரகாளி அம்மன் வம்சவழியினர் மட்டும் இல்லாமல் சக ஊரில் சுற்றுப்புறத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள அனைத்து தொழில் தரப்பு செய்யும் மக்கள் அவங்களுக்கு குழந்தை வரமோ, தொழில் நன்றாக அமையவோ, ஒரு திருமணம் அமையவோ எந்த வேண்டுதலை மனதார வைத்து இருந்தாலும் அடுத்த திருவிழாவிற்குள் அது நிறைவேறுவது காலங்காலமாக நம்பிக்கையாக இருந்தும் நாங்கள் நடைமுறையில் கண்கூடாகவும் பார்த்து வருகிறோம். வேண்டுதல் வைக்கும் நபர்களுக்கு ஆத்தாவை நம்பி மனதார வச்சால் அது கண்டிப்பாக நடைபெறும் என்பது அது அனுபவமாக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பேர் சொல்லாத அரசியல்வாதிகள் கூட இங்கே ஆத்தாவை வேண்டி சீட்டு வாங்கி ஜெயிச்சு ஆத்தாவுக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. தொழிலுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பத்திரகாளி ஆத்தாவை நினச்சி ஒரு முறை வந்துட்டு போனால் அந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செஞ்சு கொடுத்துட்ருக்கிற நிர்வாகிகள், மாமன்கள், மச்சான்கள், பங்காளிகள் அனைவரோட ஒற்றுமை பேசும் பொருளாக இன்னும் வளர்ந்து வம்சங்கள், குடும்பங்கள் இன்னும் சிறப்பாக வளர்ந்து வரணுங்கிறது எங்களோட ஆத்தாவுக்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி. ஆனால் இந்த கோயில் வந்த முற்பாடு எனக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சுகத்தை கொடுக்குது. ஆனால் வசூலுக்கு போன எல்லா இடத்தையும் பல இன்னல்கள் இருந்துக்கு. ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த 1 மாதமாக எனக்காக நம்ம சாமிக்கொசரம் ஏகப்பட்ட பேர் எல்லாம் இதுக்கொசரம் அலைஞ்சாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அவங்க பாதம் தொட்டு நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இதே மாதிரியே இன்னும் ஒரு பல வருஷம் எல்லாம் இதே மாதிரியே எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாம் சண்டை சச்சரவு இல்லாமல், எந்த மனசாவும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக சாமிக்கொசரம் பண்ணணும். மற்றபடி எந்த வருத்தம் இருந்தாலும் அதையெல்லாம் சாமிக்கொசரம் விட்டுட்டு சாமி வாசலில் எல்லாம் ஒன்றா இதே மாதிரி வருஷம் நல்லா நீட்டாக நல்லா பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இது இங்கே இருக்கிற யாரும் மனசில் எந்த ஒரு இதுவும் கசப்பு இருக்கா, இங்கே வந்தால் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அது ஒன்று தான் நமக்கு இது. இத்தனை பேர் கஷ்டப்பட்டதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தோட சார்பாக ஒத்துக்கிறோமாம்மா, எல்லாத்தோட சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இவ்வளவு மிக சிறப்பாக நடைபெற எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு நிர்வாகத்திற்காக ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியும் வெளியில் கொண்டு சென்றும் அனைத்து நிகழ்வுகளையும் தெரியப்படுத்திய தமிழ் யூடியூப் சேனல் தமிழ் செல்வம் அவர்களுக்கும்
மிக்க நன்றி. அதே சமயம் இங்கு ஒரு இரவு பகல் பாராமல் வண்ண விளக்குகள் அமைத்து கொடுத்தும் மைக் செட் உதவிகளும் செய்து கொடுத்த வனிதா சவுண்டு சர்வீஸ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களுக்கு பொதுமக்களுக்கு முறைய பாதுகாப்பு கொடுத்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் செய்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அனைவருக்கும் நன்றி. உள்ளூர் அமைப்புகள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவல்பூந்துறை கிராமம் மணியம்பாளையம் இடையே அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமான முறையில் மணல் இருக்கும் இடத்துல வந்து தெய்வம் அமைஞ்சிருக்கு. அதுவும் அருள்மிகும் சக்தி அதிகமான திறமை வாய்ந்த சாமின்னு சொல்லலாம். உங்களுக்கு வேண்டுதலை அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய சாமின்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற பக்தர்கள் அனைவரும் வந்து சிறப்பான முறையில் வந்து வேண்டுதலை நிறைவேற்றி பூ மிதித்து பூக்குழி இறங்கி அம்மங்கிட்ட வேண்டிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல வந்து எந்த விதமான கெட்ட வழக்கமுள்ள ஆளுகள் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சிறந்த முறையில் நிவாரணம் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 நாள் விரதம் இருந்தவங்க இருக்காங்க, 15 நாள் விரதம் இருந்தவங்க இருக்காங்க. அந்த விரதத்தை முறியடிக்கக்கூடிய நாள் இன்று 8வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முறியடித்து மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா அமைஞ்சுள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா மணல் மேடு என்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மணல் மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சாமி வந்து விளையாண்டாலும் யாருக்கும் எந்த விதமான அடியும் படாது. பஞ்சு மெத்தை கோயிலை சுற்றி இருக்கக்கூடியது பஞ்சு மெத்தை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பான இடம். அனைவரும் வந்து பாருங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சாமியினுடைய அருள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா நாங்களாம் சொல்லக்கூடாது. பாருங்க எல்லாரும் இருக்காங்க, கோயில் குரூப் இவங்க எல்லாமே வந்து கோயிலை சேர்ந்தவங்க, அத்தனையும் பேருமே நிர்வாகிகள். இந்த நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை ஒத்துழைப்பு. நாங்களே வந்தாலும் எந்த நண்பர்கள் வந்தாலும் சரி, எங்கிருந்து எந்த ஏரியாவிலிருந்து யார் வந்தாலும் அவங்கள வந்து அனுசரணையோடு அனுசரித்து அவங்களுக்கு வந்து சிறந்த அருமையான ஒரு வரவேற்பை கொடுத்து நடத்தக்கூடிய இடம்தான் பத்திரகாளியம்மன் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் மணல்மேடு பூந்துறை மணியம்பாளையம் இடையே அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவில்.